இந்த ரெபேக்காள் ஆதியாகமம் 24:20 ரெபேக்காள் சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் கொண்டு வார்த்தாள். ஓட்டம் ரொம்ப முக்கியம். எதுக்கு ஓடுறோம், யாருக்கு ஓடுறோம், யாருக்கு பணிவிடை செய்ய ஓடுகிறீர்கள், அது ரொம்ப முக்கியம். பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்ய ஓடுகிறீர்களா அல்லது பரிசுத்தம் அல்லாத விஷயங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? 16:47 ஆசாரிப்பு கூடாரத்து பக்கத்திலே வாதை வந்துருச்சு. தேவன் தான் அந்த வாதை அனுப்பினாரு. 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேர்னா அதுல பாதி பாளையம்னா 15 லட்சம் பேரை கடந்து போகணும்னா அவ்வளவு தூரம். அந்த 15 லட்சம் பேரை கடந்து ஆரோன் அந்த வாதை நிப்பாட்டுவதற்காக பலிபீடத்தில் இருந்த அக்கினியை தூப கலசத்தில் போட்டு விட்டு 80 வயதுக்கு மேலான ஒரு மனிதன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு ஓடுறான் பாருங்க, வாதை நிப்பாட்டுவதற்காக. மக்கள்ல அதிகமா இறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 80 வயசுக்கு மேலான ஒரு மனிதன் தூப கலசத்துல அக்னியை போட்டு விட்டு வாதை நிப்பாட்டுவதற்காக ஓடினான். அங்கே வாதை நிப்பாட்டப்பட்டது. ஒரு வயசான மனிதர் எதுக்கு ஓடுறாருன்னா மனுஷர்களுடைய நன்மைக்காக ஓடுகிறார். 1 சாமுவேல் 17:17 தாவீது போர்க்களத்திலே இருக்கிற தன்னுடைய சகோதரர்களுக்காக ஓட்டமாய் ஓடி போய் உணவுப் பொருட்களை கொடுக்கிறத பார்க்கலாம். எதுக்கு ஓடுறோம்? ரொம்ப கவனம். தேவையில்லாம ஓடி தேவையில்லாத காரியங்களை சிக்கிக்கொள்ளாதீங்க. தேவன் நியாய தீர்ப்பை உண்டு பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்ன? உங்களுடைய அழைப்பு என்ன? முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். உங்களுடைய அழைப்பு என்ன? அந்த அழைப்பை சரியாக புரிந்து கொண்டு உங்களுக்கு என்ன ஓட்டம், உங்களுடைய ட்ராக் என்ன? ட்ராக்கை மீறி ஓடினா பதக்கம் கிடைக்காது. இந்தியாவில் ஒலிம்பிக்ல சைனி வில்சன் இந்தியாவுக்காக ஓடி தங்கப்பதக்கம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கடைசி ஒரு சில நிமிடங்கள்ல முடிவு தெரிஞ்சிருச்சு, ட்ராக் மாதிரி ஓடிட்டாங்க, தங்கப்பதக்கம் பறிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன நியமித்த ஓட்டம் அதை கவனமா பார்த்து ஓடுங்க. மற்றவங்க ட்ராக்கை பிடிச்சு ஓடாதீங்க. உங்களுக்கு அடுத்தவங்க அஸ்திபாரத்து மேலே நீங்க கட்ட விருப்பப்படாதீங்க. உங்களுக்கு என்று ஒரு சுயமான அஸ்திபாரம். எவன் எந்த அஸ்திபாரத்து மேலே அந்த வீட்டை கட்டுகிறான் அப்படின்னு பவுல் அழகா சொல்றார். அப்ப பொறுமையா ஓடணும். பொறுமையா ஓடும்போது எப்படி ஓடணும்? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓடணும். எப்படி வேணாலும் ஓடலாம். சிலர் கைகால் இல்லாம ஓடலாம், சிலர் மனைவி இல்லாம ஓடலாம், துணை இல்லாம ஓடலாம், குளிர்ல ஓடலாம், வெயில்ல ஓடலாம், தகாத சூழ்நிலையில ஓடலாம். ஓட்டம் ஓடிட்டு இருக்கணும் கர்த்தருக்குள்ள. எரிகிற வரைக்கும் தான் நெருப்பு. எரிஞ்சிருச்சுன்னா அது கறி, யாரும் மதிக்க மாட்டாங்க. பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சு கொண்டே இருக்கணும்.